பௌர்ணமி நாளை முன்னிட்டு கருநீலி மற்றும் விஷ்ணுமாயா திருக்கோவிலில் குருதி பூஜை சிறப்பு வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வேலாயுதம்பாளையம் கிராமத்தில் உள்ள கணுவாய் மலைப்பகுதியில் அருள்மிகு கருநீலி அம்மன், அருள்மிகு சோட்டானிக்கரை பகவதி அம்மன், அருள்மிகு விஷ்ணுமாயா உள்ளிட்ட தெய்வங்களும் கோவில் வளாகத்தில் மற்ற பரிவார தெய்வங்களும் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இன்று பௌர்ணமி நாள் என்பதால் குருதி பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கேரளா வழிபாட்டு முறையில் உச்சிக்கால பூஜையாக பகல் 12 மணிக்கு குருதி பூஜை என்னும் குங்கும அபிஷேகம் நடைபெற்றது. அதன்பின் பக்தர்களுக்கு பிரசாதமாக குருதி தீர்த்தம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசங்கம் பார்க்கப்படும் என்பதால் திருப்பூர், கோவை, ஈரோடு, பொள்ளாச்சி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, காரைக்கால், கும்பகோணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பெண்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள் என அனைவரும் தங்கள் தொழில் வளம் செழிப்பதற்காகவும் பக்தர்கள் தங்கள் கடன் நிவர்த்தி அடைய வேண்டி இந்த குருதி பூஜை வழிபாட்டை காண பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மேலும் இத்திருக்கோவிலில் பிரசங்கம் பார்த்து குறி சொல்லப்படுவதால் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.